தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்னை மரியாளின் திருப்பெயரின் திருவிழா. ஓ மிகவும் சிறந்த, மிகவும் மகிமையான, மிகவும் புனிதமான மற்றும் எப்போதும் மீற முடியாத ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாக, உலகத்தின் ராணியாக, அனைத்து உயிரினங்களின் எஜமானியாக, யாரையும் கைவிடாத, யாரையும் வெறுக்காத, துக்கத்தில் தூய மற்றும் தாழ்மையான இதயங்களுடன் உமது கைகளில் உதவி தேடும் எவரையும் விட்டுவிடாத நீரே, என் பாவங்களின் எண்ணிக்கை மற்றும் வெறுப்பு காரணமாகவோ, என் இதயத்தின் கடினத்தன்மை மற்றும் அசுத்தத்தின் காரணமாகவோ என்னை கைவிடாதேரும். கடவுளின் அடியவளே, உமது தயவிலும் உமது அன்பிலும் எனக்கு பங்களிக்க மறுக்காதே. உமது பரிதாபமான பாவி, உமது கருணையிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை கொண்ட எனக்கு செவி சாய்க்கவும். ஓ மிகவும் அன்பான கன்னி மரியாவே, என் எல்லா ஆபத்துக்களிலும் தேவைகளிலும் எனக்கு உதவுங்கள். உமது அன்பு மகன் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என் எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு, உமது பயம் மற்றும் அன்பின் கிருபை, உடலில் கற்பு மற்றும் ஆன்மா மற்றும் உடலைச் சுற்றியுள்ள அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் விடுதலையை பெற்றுத்தாருங்கள். என் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் நீரே எனக்கு அன்பானவராகவும் உதவியாளராகவும் இருந்து நித்திய இருளிலிருந்தும் எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் என் ஏழை ஆன்மாவையும், என் பெற்றோர், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நன்மை செய்பவர்களின் ஆன்மாக்களையும், உயிருள்ள மற்றும் இறந்த அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்களையும் காப்பாற்றுவீராக. 9 மாதங்கள் உமது மகா பரிசுத்த வயிற்றில் சுமந்து உமது பரிசுத்த கரங்களால் தொட்டிலில் வைத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலேயே அவருக்கு எல்லா மகிமையும் முடிவில்லாத யுகங்களுக்கும் உரியதாகட்டும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42 முதல் 45 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்குச் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அக்டோபர் 7, 1571 அன்று நடந்த லெவாண்டா போர் ஒரு முக்கியமான கடற்படை மோதலாகும். இதில் பல்வேறு கத்தோலிக்க கடல்சார் நாடுகளின் கூட்டணியான ஹோலி லீக் ஓட்டாமான் கடற்படையை வெற்றிகரமாக தோற்கடித்தது. இந்த வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போப் பயஸ் 5 வெற்றியின் அன்னை விழாவை நிறுவினார். இது பின்னர் ஜெபமாலை அன்னையின் விழா என்று அழைக்கப்பட்டது. ஒரு நூற்றாண்டு கடந்து 1683ஆம் ஆண்டு துருக்கிய படைகள் ஹங்கேரி வழியாக வியன்னாவிற்கு வலுக்கட்டாயமாக சென்று 2 லட்சம் பேர் கொண்ட படையுடன் அந்த நகரத்தை முற்றுகையிட்டனர். போப் இன்னசென்ட் 11 கிறிஸ்தவ மண்டலம் முழுவதற்கும் ஏற்பட்ட இந்த பயங்கரமான ஆபத்தை கேள்விப்பட்ட போது அவர் ஒரு பொது விழாவை அறிவித்தார். மேலும் ஜெபம், பணம், ஆயுதங்கள் அல்லது சேவை மூலம் பேரரசர் லியோபோல்ட் ஒன்றின் நிவாரணத்திற்கு வருபவர்களுக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வழங்கினார். அவர் விசுவாசிகளை தவம் செய்து சீர்திருத்தம் செய்யுமாறு கெஞ்சினார். மேலும் குறிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாளின் பரிந்துரையை நாடுமாறு அவர்களை அறிவுறுத்தினார். அவருடைய பிரார்த்தனைகள் அவருடைய மகனுடைய சர்வ வல்லமை உள்ளவை. துருக்கியர்கள் எண்ணிக்கையில் கிறிஸ்தவ படைகளை விட அதிகமாக இருந்த போதிலும் கிறிஸ்தவ தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியின் பிரார்த்தனைகளை சார்ந்திருந்தனர். போலந்து மன்னர் வீரர்களை மரியாளிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு அழைத்தார். மேலும் இயேசுவும் மரியாளும் என்ற முழக்கத்துடன் கிறிஸ்தவர்கள் எதிரியின் மீது விழுந்தனர். துருக்கியர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. வீரர்கள் எல்லாம் பயந்து தப்பி ஓடினர். எதிரியின் முகாம், உபகரணங்கள், பீரங்கிகள் மற்றும் வெடிமருந்துகள், உணவு மற்றும் பொக்கிஷங்கள் பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், அனைத்தும் கிறிஸ்தவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த மகத்தான வெற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் பரிந்துரையால் ஏகமனதாக நடைபெற்றது என்பதை உறுதி செய்தார்கள். இந்த அற்புதமான நிகழ்வின் நினைவாக போப் இன்னசென்ட் 6 மரியாவின் நாமத்தின் மேன்மையை அனைத்து கிறிஸ்தவ உலகமும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டார்.
செப்டம்பர் 8ஆம் தேதி புனித கன்னிமரியாளின் பிறப்பு விழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்ந்த இந்த சிறிது காலத்திலேயே செப்டம்பர் 12ஆம் தேதி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரோமானியர்கள் பாலஸ்தீனத்தை ஆண்டபோது புதிதாக பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிறக்கும் போதோ அல்லது அதற்கு பிறகு சிறிது நேரத்திலோ பெயர்கள் சூட்டப்படுவது வழக்கமாக இருந்தது. இதனால் மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடிய 4 நாட்களுக்கு பிறகு திருச்சபை அவரது பெயரின் திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. மேரி என்ற பெயர் பல்வேறு பண்டைய மொழிகளில் வேரூன்றியுள்ளது. எபிரேய மொழியில் மிரியம் என்றும், அரமாயிக் மொழியில் மரியம் என்றும், கிரேக்க பழைய ஏற்பாட்டில் மரியம் மற்றும் கிரேக்க மற்றும் லத்தீன் புதிய ஏற்பாட்டில் மரியா என்றும் வழங்கப்படுகிறது. நிச்சயமாக மரியாள் என்ற பெயர் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயின் பெயராக இருப்பதால் சிறப்பு மரியாதை மற்றும் பக்திக்கு தகுதியானது. இதன் மூலம் 4 வழிகளில் இந்த மரியாவின் பெயர் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலாவதாக, மரியாள் என்பது ஒரு மரியாதைக்குரிய பெயர். ஏனென்றால் விசுவாசிகள் மரியாளை நமது தெய்வீக மீட்பரின் தாய் என்று புகழ்கிறார்கள். அவர் கடவுளின் தாய் என்று சரியாக அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் இயேசு உண்மையான கடவுள், பரிசுத்த திருத்துவத்தின் 2வது நபர். பரிசுத்த ஆவியின் சக்தியால் கருத்தரித்த மரியாளின் மூலம் உண்மையான மனிதராக இந்த உலகத்திற்குள் நுழைந்தார். அதற்கு காரணமாக அமைந்த மரியாளின் நாமத்தை கொண்டாடி மகிழ்வது சாலச் சிறந்ததாகும். 2வதாக, மரியாள் மிகவும் புனிதமான பெயர். ஏனென்றால் அவருடைய பெயரை குறிப்பிடுவதே அவள் அருளால் நிறைந்தவள், கடவுளின் அருளை பெற்றவள், எல்லா பெண்களிடமும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை நமது திருவிவிலியம் நமக்கு நினைவூட்டுகிறது. 3வதாக, மரியாள் என்பது ஒரு தாய் வழி பெயர். ஏனென்றால் அவள் நம் தாய். நம் ஆண்டவர் சிலுவையில் மரித்தபோது நமக்கு இந்த தாயை பரிசாக கொடுத்தார். இதோ உன் தாய் என்று சிலுவையிலிருந்து அவர் கொடுத்த இந்த மரியாளின் நாமம் நாம் தாய் வழி மூலமாக பெற்றுக்கொண்ட நாமம். ஆகவே இந்த நாமத்தை உயர்த்துவது சாலச் சிறந்தது. இறுதியாக, மரியாள் என்பது நமது எல்லா தேவைகளுக்கும் பதிலளிக்கும், தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும், பாவிகளாகிய நமக்காக இப்போதும் நம் மரண நேரத்திலும் ஜெபிக்கும் தாயின் பெயர் மரியாளின் மகா பரிசுத்த நாமம். ஆகவே அந்த மரியின் நாமத்தை நாம் உச்சரித்து இன்று நாம் புகழ்ந்து ஆண்டவரை ஏத்துவோம். ஜெபிப்போமாக. வாழ்வின் ஊற்றையும் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேர்வகை கொள்கிறது என்ற அன்னை மரியாளின் ஜெபத்தோடு எங்களுடைய ஜெபத்தையும் உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது திருக்கோயிலை வந்தடைந்தது என்று யோனா புத்தகம் 2:7 நாம் வாசிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்று எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 42:5 என்ற இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுடைய மீட்பின் வெற்றிக்காய் காத்திருக்கிறோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் மீட்பு பெறுமாறு கொடுக்கப்பட்ட மேலான நாமம் இயேசுவின் இன்ப நாமம். இந்த நாமத்திற்கு அடுத்தபடியாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் மிகவும் சக்தி வாய்ந்த நாமமாக, பிசாசுகள் நடுங்கக்கூடிய நாமமாக, கடவுளால் கொடுக்கப்பட்ட மேலான நாமமாகிய அன்னை மரியாளின் நாமத்தை அன்போடு உச்சரித்து அவருடைய பாதுகாப்பை நாடி நிற்கின்றோம். தாய்மையின் இலக்கணமாக திகழும் அன்னை மரியே, இன்று எங்கள் குடும்பங்களில் தடைபட்டு நிற்கும் திருமண நிகழ்வுகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். சரியான இணை கிடைக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கும் எது அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை ஏற்றுவீராக. ஏற்ற துணையை தக்க காலத்தில் கண்டடையவும், திருமணம் பற்றிய இன்றைய தலைமுறைகளின் தவறான எண்ணங்களிலிருந்து விடுவிக்கப்படவும், திருமணத்திற்கு மாற்றாக சேர்ந்து வாழ்தல், ஒருபால் திருமணம், திருமணத்திற்கு முன்பான முறையற்ற பாலியல் உறவு நிலை, கருக்கலைப்பு போன்ற இன்றைய சமூக தீமைகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும், அன்பு, தியாகம், பகிர்வு, முறிபடாத தன்மை, குழந்தை பேறு இவற்றால் அணி செய்யப்பட வேண்டிய உண்மையான திருமண உறவு நிலையில் இணைய சரியான இணையை தேர்ந்தெடுத்து வழங்க வேண்டும் என்று உம்முடைய பரிந்துரையை நாடுகின்றோம். காணாவூர் திருமணத்தை ஆசீர்வதிக்க, அதிசயம் நடக்க கிரியா ஊக்கியாக செயல்பட்ட அன்னை மரியே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை எங்கள் குடும்பங்களிலும் வெளிப்பட எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியே வாழ்க,
மரியே வாழ்க, மரியே வாழ்க.